அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீரீஸான தகுமார் ஜூலி அப்படின்ற ஒரு சூப்பரான சீரீஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் மரமேடையில இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு கீழே விழுந்து இறந்து போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கேஸை ஒரு வயசான பாட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அண்ட் கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல மணப்பெண்ணை தான் காமிக்கிறாங்க. கல்யாணம் நடக்க போகுது. அதாவது இது பெரிய வீட்டு கல்யாணம் அப்படின்றதால நிறைய மக்கள் கூடி இருக்காங்க. அந்த கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது இவங்களுக்குன்னு ஒரு சடங்கு இருக்கு. இந்த வெத்தலை பாக்கு இருக்கு இல்லையா, அதை பொண்ணோட முகத்தை வச்சு மறைச்சிப்பாங்க. மணமேடையில தான் பொண்ணோட முகத்தை காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சடங்கு எல்லாமே இங்க நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்கள ஒரு 4-5 பேர் சேர்ந்து தூக்கி மணப்பெண் யாரு இவங்க தான் அப்படின்ற மாதிரி மக்கள் முன்னாடி காட்டணும் அப்படின்றது ஒரு சடங்கு. ஸோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பொத்துன்னு கீழே விழுந்து போறாங்க. அவங்களோட தலையில பயங்கரமான ரத்த காயங்கள். இதை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருமே பயந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக ஆரம்பிக்குது. படத்தோட நாயகியான ஒரு வயசான பாட்டி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட பேத்தியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆசாசையா வளர்த்த ஒரு பூனைக்குட்டி அதை பாத்தீங்கன்னா மர்மமான ஒரு நபர் கொலை பண்ணி போட்டிருக்காரு போல. அதுவும் மேல இருந்து கீழே விழுந்திருக்கும். அதோட கழுத்துல பாத்தீங்கன்னா கீரல் விழுந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அது கூடவே அதுல ஒரு சீட் இருந்திருக்கும். அதை எடுத்து அவங்க பார்த்திருக்கும் போது கிருஷ்ணரோட வாக்கியம் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. அதுவும் மிரட்டுற தோரணையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. இதை பார்த்தது போலீஸ்காரரும் ஒரு மாதிரி சந்தேகமாலாம் இல்லை, பூரா கொலை பண்ணி போட்டுட்டாங்க, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி மொக்கையா பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுவும் ஒரு உயிர் தானே, அது போட்ட குட்டிகள் ரெண்டுமே பனாதியா இருக்கு, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இந்த லெட்டர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க அந்த கல்யாண பொண்ணு இறந்து போனாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் இவங்க கெஸ்டா போயிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு லண்டன்ல இருந்திருப்பாங்க, இவங்களோட பேத்தியும் லண்டன்ல இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கல்யாண பொண்ணுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்றதுனால கல்யாணத்துக்கு இவங்களோட பேத்தி வந்திருப்பாங்க. ஸோ பேத்தி கூட இவங்களும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிடுது. அந்த பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தொட்டு பார்க்கும்போது அவங்களோட உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கல்யாண பொண்ணு இறந்து போயிட்டாலே இனிமேல் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே பதட்டமா இருக்கும்போது இவங்களோட ஃபேமிலியோட ஏற்பேரே பார்த்தீங்கன்னா ராய் அப்படின்ற மாதிரி தான் முடியும். இதனால இவங்கள ராயோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அதுல இருக்க பிரதாப் ராய் அப்படின்றவர் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்சிடென்ட், அவங்க மேல இருந்து கீழே விழுந்ததால இறந்து போயிருக்கலாம், நம்ம இதை போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ண வேணாம், பெரிய விட்டு சாவு வேற, நம்ம மற்ற சடங்குகள் எல்லாத்தையும் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல ஒரு குரல் ஒண்ணு ஒலிக்க ஆரம்பிக்குது. அது யார் அப்படின்னா, இந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான். இது எப்படி ஒரு ஆக்சிடென்டா இருக்க முடியும், அவங்க மேல இருந்து கீழே விழுந்தாங்க அப்படின்னா பிடிமானத்துக்கு ஏதாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம் இல்லையா, அப்படி அவங்க ஒண்ணுமே பண்ண கிடையாது. அந்த கல்யாண பொண்ணு வந்ததுல இருந்து கீழே விழுற வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி மனநிலையிலே இருந்தாங்க. அது என்னால பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி தீர்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே இவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு இறந்து போன பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் இந்த பாட்டி சொல்றது உண்மைதானே, இதுல எனக்கு சந்தேகம் இருக்கு, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ராயோட ஃபேமிலியில இது வரைக்கும் யாரையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில்லைன்னு இருக்கும். முதலா இந்த பொண்ணு போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போறாங்க அப்படின்றத காமிச்சு இவங்க தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணு அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதனால இந்த வேலையை பண்ண எவனோ ஒருத்தன் என்ன மிரட்டி இருக்கலாம், அதனால என்னோட பூனையும் கொலை பண்ணிருக்கலாம், இதை நீங்க கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரர் பயங்கர லேசியானால நான் பாக்குற மாதிரி சொல்லி அனுப்பும் போது இந்த பாட்டி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் இந்த டிடெக்டிவ் மாதிரியான விஷயங்களை பண்ணதுல ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க. சோ இதனால இவங்களோட பேத்திக்கிட்ட அதை பத்தி பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மர்ம நபர் பாத்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்றாரு அப்படின்றத கவனிக்கிறாங்க. பட்டு அவரை பிடிச்சியோ என்னையா வேணும் உனக்கு, எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க, அம்மா நான் அவங்க கிட்ட உனக்கு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேத்து அதாவது அன்னைக்கு அந்த கல்யாண சமையல நீங்க தான் அந்த பொண்ணோட உடல போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அடுத்த நாள் எனக்கு அவங்க வீட்டுல இருந்து நிறைய பேப்பர் எல்லாமே போடுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி போட்ட பேப்பர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு டைரி கிடைச்சதுமா, இறந்து போன பொண்ணோட டைரி, அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போனேன், யாருக்கிட்டயுமே எனக்கு கொடுக்கணும்னு தோணலாம, நான் அவங்க பல பிரச்சனைகள் இருக்காங்க, அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்க வந்தேன்னு சொல்லி அந்த டைரியை கொடுத்துட்டு போகும்போது இவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி கிட்டே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துலதான் பிரதாப் ராய் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிஷியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஈடுபாடு உள்ளவரா இருப்பார். அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வராரு. பயங்கரமா சண்டைகள் எல்லாத்தையும் போட்டுட்டு வெளியே போகும்போது இந்த விஷயத்த அந்த பாட்டியோட பேத்தி இருக்காங்க இல்லையா கவனிக்கிறாங்க. இதை பத்தி பிரதாப் கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அந்த மனுஷன் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாததால இவங்களோட பாட்டி இருக்காங்க இல்லையா, இந்த டைரியை கொடுத்தா கரெக்டா இருக்காது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு டைரியை தான் கையோட கொண்டுகிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல ஒரு சின்ன விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்யாண வேலைகள் தடபுடலா நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு
வாய் பேச முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லேடி ராயோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவர் கூப்பிடுறாரு, கோபமா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல. ஸோ போன்ல யாரு கூடயோ நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வராம விட மாட்டேன், அந்த ப்ராப்பர்ட்டியை அடையாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிக்குது. நெஞ்ச புடிச்சுக்கிட்டு பொத்துன்னு ஒரு இடத்துல விழுந்து போக கட் பண்ணி அந்த ஃபேமிலி கிட்ட போக ஆரம்பிக்குது. இறந்து போன பொண்ணுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது தூரத்துல இருந்து அந்த பாட்டியோட பேத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காரு. இது எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவருக்கு எந்த நியூஸுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இந்த போலீஸ்காரர் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்றது இந்த பாட்டிக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னோட பூனையை யார் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஒண்ணு பண்றேன், நான் உங்க கூடவே டிராவல் பண்ணேன் அப்படின்னா அதை நானே கண்டுபிடிச்சிப்பேன், அதுக்கு நான் உங்க கூட டிராவல் பண்ணணும் இல்லையா, அதை நீ கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், எல்லார்கிட்டையும் நீ விசாரணை பண்ணும்போது நான் அங்க இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை வைக்கும் போது இவர் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சரின்னு தலையாட்டாரு. அப்படியே வீட்டுல இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கிட்டையும் போக ஆரம்பிக்குது. இந்த வீடு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இறந்து போற பொண்ணு இருந்தா லண்டன்ல படிச்சிருந்தாலும் இங்க வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பா தான். ஏன்னா இவங்களோட ரூட் போக கூடாது, அதாவது ஃபேமிலி இங்க தான் இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி சொந்தங்களுக்காக தான் இங்க மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா அது தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கு. ஃபேமிலியில இருக்க இன்னும் சில கேரக்டர்ஸை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராயோட ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கு, நிறைய கேரக்டர்ஸை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நமக்கு பயங்கரமா குழம்பு வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்களோட பங்கு வரும்போது அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ மொத்தமா விசாரிக்கும் போது இந்த ஃபேமிலியில மொத்தமா ப்ராப்பர்ட்டி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலே மாப்பிள்ள அந்த மனுஷன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறார் அப்படின்றது இவங்களோட விசாரணை மூலமா தெரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே இந்த பாட்டி தான் முதல்ல கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டே தான் பேத்தியோட உதவியோட ஒரு போர்டு ஒன்று வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல சஸ்பெக்டா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எல்லாரோட பேரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு பக்கம் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ஒரு டைரியை கொடுத்துட்டு போனா இல்லையா, அந்த நபர் மர்மமான முறையில ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. இவங்க அதுக்கு நடுவில் அந்த டைரியை பிரிச்சு படிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஃபீலிங்ஸை பத்தி எழுதியிருப்பாங்க. இது மூலமா தான் இந்த பாட்டிக்கு இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதை ஓரமா வச்சுட்டு இந்த டைரியை கொடுத்த நபர் இறந்து போனா இல்லையா, அங்க போனோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த டைரி கொடுத்த நபரோட கடை ஒண்ணு இருக்கும், அதை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு காஃபி குடிச்சிருக்காரு அப்படின்றதும், அதாவது கடைசி நேரத்துல காஃபி குடிச்சிருக்காரு அப்படின்றதும் அவரோட கடையில ஒரு சில பழைய பொருட்கள் இருக்கிறதையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு மாதிரி சஸ்பீசஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போக நேத்து கொஞ்சம் பேர்கிட்ட தான் விசாரணை நடத்திருப்பாங்க. இந்த வாட்டி வேலை செய்யறவங்கல இருந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் விசாரணை நடத்திட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கா இல்லையா, அவன் வேற ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றத கவனிக்கிறாங்க. சந்தேகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மர்ம நபர் இவங்களோட பேத்தியோட பேக் இருக்கு இல்லையா, அதை புடுங்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க அப்படி இப்படின்னு தட்டிக்கிட்டு விட்டுட்டு அந்த நபர் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. இதனால நம்ம இங்க இருக்கிறது சேஃபே கிடையாது. அந்த நபரும் யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வேக வேகமா பதட்டத்தோட போக ஆரம்பிக்கிறாங்க. பேக்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு லெட்டர் கிடைக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே பூனையை கொலை பண்ணி மிரட்டிட்டு போனாங்க இல்லையா, அதே மாதிரி பேட்டர்ன்ல இங்க ஒரு லெட்டர் மிரட்டுற தோரணையில வந்திருக்கு அப்படின்னு உணர்ந்துகிட்டு பட்டுன்னு போலீஸ்காரர் இருக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்துறாங்க. பேக் ஒரு மர்ம நபர் தூக்கிட்டு போனாரு, அவர் இந்த மேபி லெட்டர் வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சிந்தனை இல்ல, அது யார் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ராயோட வீட்டுல ராயோட தங்கச்சி பையனை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அடிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லல, எனக்கு பணம் கொடுத்தாகணும், இந்த பணத்தை கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்க. அவங்களும் பணத்துக்காக நீ இந்த கொலையை பண்ணியாடா, நீ தான் இதை பண்ணியாடான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. இவனும் இல்ல எனக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. ஒரு 4-5 சின்ன பசங்க ஒரு பர்டிகுலர் ஏரியால கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப பாலை பாத்தீங்கன்னா தூக்கி ஒரு இடத்துல அடிச்சிடுறாங்க. இதனால ஒரு சின்ன பையன் பால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது ஒரு பெரிய ஃப்ரீசர் இருக்கு. அதை பார்த்ததும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கிட்ட போக அந்த ராயோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவர் இறந்து போன நிலையில உள்ள கிடக்கிறார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு மர்ம நபர் அவர் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அந்த மர்ம நபர் யார் என்ன அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணாம இந்த வயசான பாட்டிக்கிட்டே போக ஆரம்பிக்குது. அவங்க அவங்களோட பேத்தியோட நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாப்பிள்ள இருக்கா இல்லையா, அவன் மேலேயே இவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது, அதுக்கப்புறம் ஒரு கொலை நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய கொலைகளை பார்த்துட்டாங்க. அண்ட் மூணாவது அந்த அசிஸ்டண்டோட கொலை இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல காமனான பேட்டர்ன் ஒன்றத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இவங்க கடவுள் கிருஷ்ணரோட சிலையை வணங்குறது வழக்கமா இருக்கும். அதுல இருக்க ஒவ்வொரு பொருட்கள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கடவுள் கோயிலுக்கு, அதாவது கிருஷ்ணர் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. இன்னொரு கொலையில பாத்தீங்கன்னா அது கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ற
பண்ற அந்த மயில் சிறகு இருக்கு இல்லையா, அது அங்க இருக்கு அப்படின்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கிருஷ்ணரை கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இங்க தென்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத கவனிச்ச இவங்க அன்னைக்கு அந்த மணப்பெண் இறந்து போனாங்க இல்லையா, அன்னைக்கு சாப்பிட்டதுல ஏதாவது ஒண்ணு கலந்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒன்று இருக்கு. இதனால அந்த சாப்பாடு போட்டு கேட்டரிங் சர்வீஸை பிடிக்கும் போது அவங்க கிட்ட பெருசா எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 800 பேருக்கு சமைச்சிருக்காங்க, எல்லாரும் அதை சாப்பிட்டுருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் இது ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்புற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த நபர் பேசிட்டு போக இவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதாவது இறந்து போன அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர ஆரம்பிக்குது. ஒரு பர்டிகுலர் பாய்சன் அவங்க உட்கொண்டிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஒரு மாதிரி ஷாக்கோட அடுத்தடுத்து இறந்து போறாங்க இல்லையா, அவங்களோட பாடிஸும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களோட பேத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ரிப்போர்ட்டர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர் இந்த கதை மட்டும், அதாவது இந்த ஸ்டோரியை மட்டும் நான் கவர் பண்ணல அப்படின்னா என்னோட கரியரே முடிஞ்சிடும், நீங்க உங்களோட பாட்டி கிட்ட சொல்லி என்ன உங்க கூட வச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்க அவங்களும் சொல்றேன்ட்டு அங்க இருந்து கிளம்ப இவங்களோட பாட்டி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இன்வெஸ்டிகேஷன் அடிக்ஷனா ஒருத்தர் இருந்தார் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவர் பக்கமா திருப்புறாங்க அப்படின்றத இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரலா அந்த நபர் சுயநினைவு இல்லாம தன்னோட ரூமுக்குள்ள விழுந்து கிடக்குறாரு. இதை அவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்க பாக்குறாங்க, பயந்து போறாங்க. பட்டுன்னு போலீஸ்க்கு தகவல் சொன்னதும் அந்த இடத்துல வந்து செக் பண்ணும்போது தான் அவர் இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க யார் யாரெல்லாம் சஸ்பெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களே அப்படின்றவங்களா அடுத்தடுத்து இறந்து போய்கிட்டே இருக்காங்க இல்லையா. இதனால இந்த கேஸ் இவங்களுக்கு பயங்கர காம்ப்ளிகேஷன் ஆகுது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல தான் போலீஸ்காரங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைரி பத்தின விஷயங்களும் போக ஆரம்பிக்குது. அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு ப்ராப்பர்ட்டி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ன மாதிரியோ, இதனால என்னோட கல்யாணம் இங்க நடக்க போகுது. ஆனா சந்தோஷம் அப்படின்றது இவங்களோட யார் முகத்திலுமே என்னால அதிகமா பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. இது மூலமாவே வீட்டுல இருக்கிறவங்கள மெயின் ஆளா இருக்குது அந்த பிரதாப் ராய் அப்படின்றவர் தான். அவர் மேல இவங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இவர் கூட கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த மனுஷன் ஏதோ ஒண்ணு மறைக்கிற மாதிரி தோரணையிலே இவங்க கூட விசாரணையில ஒத்துழைக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க ஸ்டேஷன்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டரை கூட சேர்த்துக்கிறாங்க. ஸோ அவரும் சேர்ந்து இந்த 3 பேரை சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வயசான லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மர்ம நபர் வண்டியில வேகமா வந்துகிட்டே இருக்க பட்டுன்னு அந்த ரிப்போர்ட்டர் உள்ள பூர ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தலையில சின்னதா ஒரு அடி. இதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவர் கூட அந்த பாட்டியோட பேத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்றத ஒரு பக்கம் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இவங்க விசாரணை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி நீ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், உன்னோட மனப்பெண் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்கா, அதுக்குள்ள நீ வேற ஒரு பொண்ணோட க்ளோஸா இருக்க, இதை எதுக்காகன்னு சொல்ல முடியுமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லிக்கிறியாப்பான்னு சொல்ல இவர் பயந்துகிட்டே நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவருக்கு அந்த பொண்ணு மேல விருப்பம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, அவங்க சொத்து இருக்கு இல்லையா அதை அடையணும் அப்படின்றது மட்டும்தான் ஆசை. இந்த பாட்டி பார்க்கும்போது வேற ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த பொண்ணை தான் அவர் உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை போய் அவரோட வீட்டுல சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. இதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ப்ராப்பர்ட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா டிவோர்ஸ் பண்ணி எனக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளானோட தான் இருந்தேன். ஆனா அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. மத்தபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்ல இவங்க இவர் சொன்ன ஆங்கிள் யோசிச்சு பாக்குறாங்க. சரி இவனை ஒரு டவுட்ஃபுல்லாவே வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அனுப்பி விட, அதே சமயத்துல இங்க ஒரு மர்ம நபர் அப்படின்ற மாதிரி இது நேரம் வரைக்கும் காமிச்சாங்க. அவரோட முகத்தை நமக்கு இங்க ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அதே வீட்டுல வேலை செய்யற காது கேட்காத ஒரு பெண் இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, அவங்களோட கணவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டிஸ் தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வயசான லேடி அவங்களோட பேத்தியோட நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த வாய் பேச முடியாம இருக்காங்களே, அவங்க இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி பல முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல. இதனால பக்கத்துல பாக்குறாங்க ஒரு பிங்க் கலர் பால் இருக்கு, அதை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வாட்டி உங்களுக்கு புரியவே இல்லை. அந்த சமயம் பார்த்துதான் இவங்களோட கணவர் அந்த இடத்துக்கு வந்து இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டுக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க இந்த வயசான பாட்டிக்கு ஏதோ ஒரு தோணிக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்றது புரியாம அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா இந்த வாய் பேச முடியாத பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவங்களுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. பொத்துன்னு ரோட்ல விழுந்து போக இந்த விஷயமும் வயசான பாட்டிக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க நேத்து நைட்டு ஏதோ ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கல அப்படின்னா தொடர் கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இந்த வீட்டுல, அதாவது இந்த ராயோட வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த வீட்டுல இருக்கவங்க முத கொண்டு வேலை செய்யறவங்க வரைக்கும் அடுத்தடுத்து இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க சம்பளம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நான் இங்க வேலை செய்ய இனிமேலும் இருக்க மாட்டேன், இங்க இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேலையை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசான லேடி இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் எதுவுமே படல. ஆனா அந்த லேடி இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட பைக்குள்ள ஒரு புல்லாங்குழல் இருந்திருக்கு. வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம இருக்க அவங்க புல்லாங்குழல வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு.
இருக்கு. இதனால ஃபேமிலியில விசாரிக்கணும்னு போக அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கும் புல்லாங்குழலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இதை கொலை பண்ணவங்க, அதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வச்சிருக்கலாம். இதுவும் அந்த கிருஷ்ணரோட ரெஃபரன்ஸா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த வயசானவங்க அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இறந்து போற லேடியோட கணவர்னு ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அவரோட பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் அந்த நியூஸ் பேப்பர் கடைக்கு போய் இவர் தான் டீயை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அந்த ராயோட வீட்டுல நியூஸ் பேப்பர்லாம் போட்டாங்க இல்லையா, அதுல ஏதோ ஒரு டைரியை மறந்துட்டாங்களாப்பா. அந்த டைரியை நீ பாத்தியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க பட்டுன்னு ஆளுங்க வந்துட்டாங்க. இதனால எதுவும் பேச முடியாம இந்த நபர் இங்க இருந்து கிளம்புறாரு அப்படின்றத காமிக்க கட் பண்ண இங்க அந்த வயசான லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போனவங்களோட உடம்புல ஒரு வித்தியாசமான பாய்சன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. இதனால ஒரு கார்டனிங்க்கு போறாங்க. அந்த பாய்சன் பேரை சொல்லி இது ஏதாவது செடியில இருக்கா, அந்த செடி இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த பாய்சனை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இந்த செடிகள் இங்க விற்பனையாகிறதே கிடையாது, கேரளால இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது ரொம்ப விஷத்தன்மையானது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி அந்த நபர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் போன்ல யாரோ ஒருத்தர் கிட்ட ஒன்னு சொல்லிதான், அதாவது நீ சொல்லிதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணேன், இப்ப என்னோட மனைவி இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசி கத்திக்கிட்டே இருக்கும்போது இவரோட குழந்தை அப்பாவுக்கு பிடிக்குமே அப்படின்ற மாதிரி உருளைக்கிழங்குல நிறைய மசாலாக்கள் எல்லாத்தையும் அரைச்சு போட்டுட்டு, அப்ப நான் உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பண்ணிருக்கப்பா, நீங்க சாப்பிட முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா. அந்த போன் கட் ஆயிடுச்சு. இதனால குழந்தை கொடுக்குற அந்த உருளைக்கிழங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அந்த வயசான லேடி கிட்ட போக ஆரம்பிக்குது. இன்னும் விசாரிக்க வேண்டியது அந்த கணவர் கிட்டதான் அப்படின்ற மாதிரி இவங்க போலீஸ்காரரோட அந்த வீட்டுக்கு போகலான்னு ட்ரை பண்ண அப்பதான் அவர் இறந்து போய் கிடக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு என்ன சாப்பிட்ட உருளைக்கிழங்கு கொடுத்த, அதை சாப்பிட்டுட்டு அவர் தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி படுத்தாரு, எழுந்திருக்க வேலை அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இவங்க குழந்தைக்கு என்ன ஆறுதல் சொல்றது அப்படின்றது தெரியாம அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது உருளைக்கிழங்குல மசாலா கலந்தாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அதுல இருக்க ஒரு இலையை கவனிக்கிறாங்க. அந்த இலையை எடுத்துக்கிட்டு ஒரு மருத்துவம் பண்ற நபர்கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அதை கொடுத்து கேட்கும்போது இது ஒரு பாய்சனஸ் செடி, இது இங்க கிடைக்காது, கேரளால தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசாரிச்சாங்க இல்லையா, அந்த செடி தான் இது அப்படின்றத அவர் பேசுறது மூலமா கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா யாரோ இது விற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், இப்படி விற்பனை பண்ற யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஒரு வயசான லேடியை சொல்லி அனுப்புறாங்க. இவங்க போய் அந்த வயசான லேடியை சந்திக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல இவங்களோட பேத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் அந்த கேஸை பத்தி நிறைய விசாரணைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவங்களோட பாட்டிக்கு அந்த ஒரு வயசான லேடியை போய் பார்த்தாங்க இல்லையா, அது மூலமா இந்த கேஸ் 90% முடிய போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சோ நான் ஒன்னு சொல்றேன், அதை நீ பண்ண அப்படின்னா அது மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராயோட வீட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க பிரதாப் ராயோட மனைவி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள டிராஜடியான மரணங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, இதனால ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இது சின்ன பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அது கூடவே உன்னோட பாட்டிக்கு இந்த பாயாசம் நான் வீட்டுல பண்ணிருக்கேன், அதை கொடுமா, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பவுல கொடுக்குறாங்க. இதுல கொஞ்சம் தான் இருக்கு, உனக்கு நான் அப்புறம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லேடி இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க, எனக்கு உங்களை பார்த்ததும் என்னோட அம்மாவோட ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் கண் கலங்கி வழி அனுப்பி வைக்கிறாங்க. கற்பனா வீட்டுக்கு வந்து அவங்கள நீங்க சந்தேகப்படுறது தப்பு, அவங்க என்னோட அம்மா மாதிரி ஃபீல் பண்ணாங்க தெரியுமா, எனக்காக இந்த பாயாசத்தை கூட கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஸ்பூன் எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது இவங்க தட்டி விடுறாங்க. இதை பார்த்ததும் இந்த லேடி டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேக பார்வையில தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குமா, இது படுறது ரொம்ப ரொம்ப தப்பு பாட்டி அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்க இதை பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அடுத்த நாள் காலையில ராயோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஒண்ணு கூடணும், உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரர் எல்லாரையும் வர வைக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இதுக்கு பின்னாடி இருக்க நபர் யார் அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ கடைசியா இவங்க சந்தேகப்பட்டாங்க இல்லையா, அந்த ராயோட, அதாவது பிரதாப் ராயோட மனைவி அவங்க தான், அவங்களோட பேர் சந்தியா அப்படின்றது. சோ அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. எதுக்காக இவங்கள சந்தேகப்படுறீங்க, ஒவ்வொரு மரணத்தப்பையும் இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே போக ஆரம்பிக்குது. சோ இவங்க கிட்டதான் அந்த மருந்து இருக்கு, அதாவது அந்த விஷ செடி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க இவங்களோட வீட்டு வேலைக்காரங்களை அனுப்பி, அதாவது அந்த காது கேட்காத வாய் பேச முடியாம இருப்பாங்க இல்லையா, அவங்கள அனுப்பிதான் அந்த செடிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மணப்பெண்ணுக்கு யாருக்கும் தெரியாம கலந்து கொடுத்தது இவங்க தான். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகி அவங்க இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த வீட்லயே அந்த அடிக்ஷனா இருந்தா இல்லையா அவர் கவனிச்சிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு கொடுத்து அவங்க அதையும் முடிச்சு விட இந்த விஷயம் தெரிஞ்ச ஒவ்வொருத்தரும் தொடர்ச்சியான முறைகளை இறந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே இவங்க தான் காரணமா இருந்திருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு வகையில இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. அதாவது உங்களோட கணவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மனுஷனும் இந்த கல்யாண பொண்ணை கொலை பண்ணது இவங்க தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. மிரட்டி பணம் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ண இதனால அவரை கொலை பண்றாங்க. இதுக்கு உதவியா
இருக்கிறது அந்த வாய் பேச முடியாதவங்களோட கணவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரை வச்சுதான் அந்த நியூஸ் பேப்பர் போடுறவங்க முதற்கொண்டு இந்த நபர் வரைக்கும் நிறைய பேரை கொலை பண்ண பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியில அவங்களோட வீடு பிரச்சனையா வரும்போது அவங்கள கொலை பண்ணணும். இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய் பேச முடியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுல இருக்க வேற ஒருத்தவங்க மூலமா ஃபுட்டை கொடுக்குறாங்க. இது தெரியாத அவங்க சாப்பிட்டு இறந்து போறாங்க. அவங்களோட கணவரை இவங்க எப்படி கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவன் சின்ன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு உன்னோட அப்பாக்கு என்ன டிஷ் பிடிக்குமான்னு கேட்க அவங்க இந்த உருளைக்கிழங்கு அப்படின்ற மாதிரின்றாங்க. உருளைக்கிழங்கா, என்கிட்ட ஒரு மசாலா இருக்கு, அந்த மசாலாவை போட்டு நீ செஞ்சு கொடுத்த அப்படின்னா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, நீ சாப்பிட்றது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில யார்கிட்டயாவது கொடுத்து அந்த விஷச்செடி மூலமா தான் இவங்க ஒவ்வொரு உயிர்களையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே என்னோட ஃபேமிலியில இருக்க ஒருத்தவங்களை எதுக்காக உங்களுக்கு கொல்லணும்னு என்ன வந்துச்சு, இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சரமாரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க இருந்து ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு சின்ன வயசுல ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கும். அந்த பெண் குழந்தையோட சேர்ந்து இப்ப கல்யாண பொண்ணு இறந்து போனாங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த பெண் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது கல்யாண பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தவறுதலா வண்டியை ஓட்டி இவங்க மேல இடிச்சு அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலிக்குள்ள நடந்த ஆக்சிடென்ட் அப்படின்றதுனால இந்த விஷயம் வெளியே போகாம போயிடுச்சு. இருந்தாலும் பொண்ணை இழந்து தவிக்கிற வழி இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இல்லையா. அன்னைக்கு நீ தவறுதலா இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்க, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, யாரோட துணையும் இல்லாம நீ வண்டி எடுத்துக்கிட்டு என்னோட பொண்ணை சாவடிச்ச, இது ஒரு மிஸ்டேக் கிடையாது, இது ஒரு கிரைம். அந்த கிரைம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா உன்னோட பொண்ணுக்கு எல்லாத்தையும் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்ப. நான் மௌனமா இருக்கணுமா, என் பொண்ணை செத்ததுக்கு பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க லண்டன்ல இருந்து அன்னைக்கு வந்தீங்க, கல்யாண வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கல்யாணத்தப்ப சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் இது எல்லா வேலைகளையும் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு தன் பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினோ, அதாவது அந்த வயசான பாட்டியோ, ஒரு கொலைக்காக அவங்க கிட்டத்தட்ட 7 பேரை கொலை பண்ணிட்டாங்க. இதுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகி முடிக்கும் போது இவங்க அங்க இருந்து கிளம்பி போலீஸ்காரங்க கைது பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இப்போ இந்த கேஸ இந்த பாட்டி டிடெக்டிவா இருந்து முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால இவங்களோட பொண்ணுகிட்ட, அதாவது இவங்களோட பேத்திக்கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டு இவங்களோட பையன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக நிறைய டிடெக்டிவ் புத்தகங்களை எழுதியிருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த புத்தகங்கள்ல இது ஆட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.